ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்திராயன் மிஷனை பத்தி பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியா ஃபர்ஸ்ட் மூணுக்கு அனுப்பின மிஷன் வந்து சந்திராயன் 1. இதோட ஐடியா வந்து 1999லேயே இதோட ஐடியா வந்து சயின்டிஸ்டுக்கெலாம் வந்துருச்சு. சந்திராயன் 1ஓட மெயின் கோல் என்னன்னா மூனோட நார்த் அண்ட் சவுத் போலுக்கு போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். சந்திராயன் 1ஓட மெயின் கோல் என்னன்னா மூனில் போய் வாட்டர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான். சந்திராயன் 1ல என்ன எடுத்தாங்கன்னா ஒரு ப்ரோபு, அப்புறமேல ஒரு ஆர்பிட்டர். இதை வந்து PSLV XLங்கிற ராக்கெட் மூலியமாக இதை அமைச்சாங்க மூணுக்கு. அக்டோபர் 22, 2008 அப்போ தான் வந்து இந்த ராக்கெட்டை அனுப்புனாங்க. அது வந்து மூனோட ஆர்பிட்டுக்கு எப்போ போச்சுன்னா நவம்பர் 8, 2008 அன்னைக்கு தான் அது மூனோட ஆர்பிட்குள்ளே போயிருக்கு. ஆர்பிட்னா என்னன்னா மூனை வந்து சுற்றிட்டு இருக்கும், ஆனால் அதால் கீழே இறங்க முடியாது. நவம்பர் 14 வந்து ஆர்பிட்டர்லேருந்து ப்ரோப் பிரிஞ்சு வந்துருச்சு. செப்பரேட்டான ப்ரோப் வந்து மூனோட சர்ஃபேஸை நோக்கி போச்சு. 25 மினிட்ஸில் வந்து அந்த ப்ரோபால் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எடுத்து ஆர்பிட்டருக்கு அமைச்சிருச்சு. சந்திராயன் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு 380 crores வந்து செலவாச்சு. அப்புறமேலு 2 years வந்து ஆர்பிட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அது 1 yearக்குள்ளவே வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ரிப்பேர் ஆயிடுச்சு. 1 yearலேயே வந்து அந்த ஆர்பிட்டர் வந்து 95% வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. ப்ரோப் வந்து எடுத்த ஃபோட்டோஸில் வந்து அந்த மூணில் தண்ணி இருக்குன்னு சொன்னதே ஃபஸ்ட்டு சந்திராயன் 1 தான். சந்திராயன் 1ஓட ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. சயின்டிஸ்ட்லாம் வந்து சந்திராயன் 1க்கு அப்புறமேலே மூணில் போய் லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுதான் சந்திராயன் 2. அதோட கோல் என்னன்னா போய் எங்கெங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதோட மெயின் கோல். சந்திராயன் 2ல வந்து ஒரு ஆர்பிட்டர், ஒரு ரோவர், அப்புறமேல ஒரு லேண்டர் அமைச்சாங்க. சந்திராயன் 2 அமைச்ச ராக்கெட் வந்து LV-M3M1. இது வந்து 2019 ஜூலை 22 அன்னைக்கு இதை அமைச்சாங்க. பிளான் பண்ணபடி மூனோட ஆர்பிட்குள்ளே என்டர் ஆயிடுச்சு சந்திராயன் 2. ஆனால் இறங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த லேண்டர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஆர்பிட்டருக்கு ஒன்றும் ஆகல, ஆர்பிட்டர் வந்து சேஃபாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அது லேண்ட் ஆகாமல் போனதுனால சந்திராயன் 3 வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. சந்திராயன் 3ஓட பிளான் என்னன்னா மூனோட சவுத் போலுக்கு போய் சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அங்கே வாட்டர் இருக்கான்னு ரிசர்ச் பண்ணுறது தான். சந்திரயான் 3ல வந்து லேண்டரும் ரோவரும் மட்டும்தான் அனுப்பிச்சாங்க. சந்திராயன் 2ல இருந்த ஆர்பிட்டரே வந்து இப்போவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதனால அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த லேண்டர் பேர் வந்து விக்ரம், ரோவர் பேர் வந்து பிரக்யான். லேண்டர் அண்ட் ரோவரால் வெறும் 14 days மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும். அதுக்குள்ளே அதால் என்னென்னலாம் கேதர் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் கேதர் பண்ணும். LV-M3M4 ராக்கெட்டில் தான் இதை அனுப்பிச்சாங்க. போன மாதம் 14th ஜூலை தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஆகஸ்ட் 5 வந்து மூனோட ஆர்பிட்குள்ளே இது என்டர் ஆகுது. இது வந்து ஆகஸ்ட் 23 வந்து சேஃபாக மூனோட சவுத் போலில் லேண்ட் ஆயிடுச்சு. மூனோட சவுத் போலில் ஃபஸ்ட்டு சாஃப்ட் லேண்டிங் பண்ண கண்ட்ரினா அது இந்தியா. ப்ராஜெக்ட் டைரக்டர் பேர் வந்து வீரமுத்துவேல். அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு வந்து 615 crores இதுக்கு வந்து செலவாயிருக்கு. இப்போ ரோவர் வந்து இறங்கிருச்சு. அடுத்த 14 daysக்கு வந்து அது நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நம்மளுக்கு காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.